மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பத்தி பார்க்கலாம். மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பிஜி கோர்ஸ் கொடுக்கறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன். இது 1990 உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தால் 2020ஆம் ஆண்டு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஏ இன்டெகிரேட்டட் எம்ஏ ப்ரோக்ராம்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அட்மிஷன்ஸ்ல போயிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக் டீடைல்ஸ் கேட்கும். 10th சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும் பேரு அதே மாதிரி கொடுங்க. ஸோ இமெயில் ஐடி எல்லாமே வந்து உங்களோட அக்சஸ் இருக்கிற மாதிரியான ஐடி கொடுங்க. அப்புறம் மறந்துட்டீங்கனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ ஓடிபி ஜென்ரேட் ஆகும். கேப்சா கொடுத்த பிறகு சென்ட் ஓடிபி கொடுங்க, ஓடிபி கிடைக்கும். போட்டோகிராஃப் அப்லோட் பண்ணுங்க. ஸோ போட்டோகிராஃப் less than 50 KB இருக்கணும், JPEG ஃபார்மேட்ல இருக்கணும். லைவ் போட்டோ கேப்சர் பண்ணணும். கேப்சர் கொடுத்து சேவ் கொடுத்துருங்க, அப்லோட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் அட்மிஷன் ப்ரோக்ராம் 5 இயர் இன்டெகிரேட்டட் எம்ஏ ப்ரோக்ராம். கம்யூனிட்டி சென்ட்ரல் கேட்டகரியில் ஓபிசியில் வரும். ஸ்டேட்டில் வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாம் வரலாம். ஸோ ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு கொடுங்க. டு யூ வாண்ட் அப்ளை அண்டர் தமிழ்நாடு கோட்டா? எஸ் கொடுங்க. ஏன்னா தமிழ்நாடு கோட்டா கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டியில் ஏதாவது ஒன்றுல வரும். டிஃபென்ஸ் கோட்டா அப்போ ஆர்மியில் இருந்தால், நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தால் மட்டும் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. காஷ்மீர் மைக்ரேட் நோ கொடுத்துருங்க. ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அக்யூரேட்டாக வந்துடும், எஸ் கொடுங்க. இல்லைனா ஆதாரில் டேட் ஆஃப் பர்த் எதாவது மிஸ் மேட்ச் தான் நோ கொடுத்துருங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து சென்னை கொடுங்க. செகண்ட் சென்டர் வந்து மதுரை கொடுக்கலாம், இல்லை கடலூர் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. டேட் ஆஃப் பர்த் உங்களோட 10th ரேட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுங்க. ஜெண்டர் கரெக்டாக கொடுங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கரெக்டாக கொடுங்க. ஃபாதர்ஸ் நேம் வந்து 10th ரேட்டில் இருக்க மாதிரி கொடுங்க. அட்ரஸ் வந்து உங்கள் ஆதாரில் இருக்க மாதிரி கொடுங்க, அதுதான் கரெக்டு. அப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ். செக்யூரிட்டி கோட் கொடுத்துருங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் கேட்கும். ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ் கொடுங்க. ஸோ ஸ்ட்ரீம் வந்து ஜென்ரல் கொடுங்க. ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் கொடுங்க. ரிசல்ட் 2024 வந்திருக்கும். அந்த டேட் வந்து உங்களோட 10th சர்டிஃபிகேட்ல இருக்கும். எம்ஆர் நம்பர் சொல்லிட்டு அதை கொடுத்துருங்க. மார்க் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க, அவுட் ஆஃப் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ கொடுத்தீங்கன்னா பர்சன்டேஜ் நீங்கள் போடணும்.
அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா டிஸ்டிங்ஷனான்றது உங்களோட கிளாசிஃபிகேஷன் பொறுத்து போடுங்க. அதுக்கப்புறம் 12th வந்து என்ன கோர்ஸ்ன்றது கொடுத்துருங்க. இது வந்து போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன்ஸ் தமிழ்நாடு வரும். அப்பியரிங் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் நாட் அப்ளிகபிள் ஆயிரும். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. ஈவன் நீங்கள் காமர்ஸ் குரூப் எடுத்து அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸோ இல்லை பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸோ படிச்சிருந்தாலும் எஸ் கொடுங்க. லாங்குவேஜஸ் நோன் வந்து யூஸ்வலாக எல்லாரும் தமிழ் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து ஐ அக்ரி கொடுத்து கேப்சா கொடுங்க. கொடுத்து கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. ஸோ லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் கேட்டிருக்கு, அது கொடுத்துருங்க. ஸோ இதுவும் லெஸ் தென் 50 கேபியாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நான் காட்டுறேன். இது வந்து கையில் எழுதின ஒரு டிக்ளரேஷனாக இருக்கணும். ஐ டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் கிவன் பை மீ இஸ் ட்ரூ அண்ட் கரெக்ட் அப்படின்னு இருக்கணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி கோட் கொடுத்துருங்க. ஓகே கொடுங்க. ஸோ பேமெண்ட் பேஜ் வந்துருச்சு.